ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து வாழைப்பழத்தோலுங்க. இது வந்து நம்ம வெயிலில் நல்லா காய வச்சுருக்கோம். வாழைப்பழத்தோல், டீத்தூள், அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு தோல், முட்டைத்தோல், வெங்காயத்தோல், இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நம்ம தூக்கி போடாமல் நம்ம ஒரு செடிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான உரமாக எப்படி செய்கிறதுனா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இது மாதிரி நான் நல்லா காய வச்சு மிக்சியில் நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணி விட்டுருங்க. நல்லா அரைச்சி ஒரு பவுட்ரு ஃபார்மில் வரும். அதை வந்து நம்ம செடிகளுக்கு போடலாம். ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். முதல்ல அது நல்லா வெயிலில் காஞ்சிருக்கணும். எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு வேஸ்ட் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அதில் அவ்வளோ சத்து இருக்குது. பொட்டாசியம் இருக்குது, ஃபாஸ்பரஸ் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, செடிக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் இருக்குது இந்த ஃபெர்டிலைசரில். அதுவும் இது ஒரு நேச்சுரலான ஃபெர்டிலைசர். ஸோ செடிக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக வளரும். பூங்க பெருசாக பூக்கும். எந்த ஒரு நோய் தாக்குதலும் செடிக்கு வராது. ஒரு 2 ஸ்பூன் கொடுத்தாலே போதும். உங்கள் பாட்டு இன்ச்சு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுங்க. என்கிட்ட இருக்க பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து 2 ஸ்பூன் கொடுப்பேன். உங்கள் பாட்டு சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் கொடுங்க. இல்லை இதை விட பெருசாக இருந்துச்சுன்னா 3 ஸ்பூன் கொடுங்க. நான் எல்லா ரோஸ் செடிக்கும் ஏற்கனவே நான் வந்து கொஞ்சம் டிக் பண்ணி விட்டுட்டேன். சாயிலில் நோண்டி கொஞ்சம் விட்டுருக்கேன். அது வந்து நம்ம வேர் மேலே போடாமல் வேரை சுற்றி நல்லா போட்டு விட்டுடணும். நான் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா போட்டு அதை வந்து மண்ணில் கொஞ்சம் லைட்டாக கலரி மூடுற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றினாலே போதுமானது. நான் எல்லா செடிக்குமே போட்டுக்கிறேன். மேரிகோல்ட் செடிக்கும் போடுங்க, ஏன் காய்கறி செடிங்களுக்கு கூட போடலாம், செம்பருத்தி செடிக்கு போடலாம், எல்லா செடிக்கும் எந்த செடிக்கு வேணாலும் போடலாம். பூ அவ்வளோ பூக்கும், அவ்வளோ அதிகமாக வளரும். நாட் ரோஸு, பன்னீர் ரோஸு, பெங்களூர் ரோஸு, 7 டே ரோஸு, எல்லா ரோஸுக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் நல்லா வந்து போட்டுட்டு அதை வந்து கொஞ்சமாக மூடி விட்டுருங்க மண்ணை போட்டு. அவ்வளோதான். இது பெங்களூர் ரோஜா செடி. இது வந்து பார்த்துருப்பீங்க என் வீடியோவில். எந்த துளிருமே இல்லாமல் சும்மா காம்பு மட்டும்தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா துளிர் வச்சு நல்லா ஆரோக்கியமாக வளருது. பூவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இது ஒயிட் கலர் ரோஸ் செடி. இதுவும் நிறைய பூத்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம துளிர் வர வைக்கணும் இல்லையா, அதனால் ஒரு சத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து சத்து கொடுக்கணும் வேறு மாற்றி. ஆனால் அட் அ டைமில் கொடுக்காதீங்க. ஒரு 2-3 வீக்ஸ் கழித்து இன்னொரு உரம் கொடுங்க, இல்லை ஏதாச்சும் காம்போஸ்ட்டு கொடுங்க. அது மாதிரி கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து செடி வந்து எல்லா சத்துமே ஏற்றுக்கும். இப்போ டக்குன்னு எல்லாத்தையுமே நம்ம எல்லா சாப்பாடுமே சாப்பிட்டா நம்மளால் இருக்க முடியும். அதே மாதிரி தான் செடிங்களுக்கும் மாற்றி கொடுங்க. ஆனால் அட் அ டைமில் கொடுக்காம ஒரு 2-3 வீக்ஸ் கழித்து அது மாதிரி கொடுங்க. அது மாதிரி கொடுத்துட்ட பிறகு செடிக்கு நல்லா தண்ணி விற்றுருங்க. தண்ணி ஊற்றினா தான் செடிக்கு எந்த உரம் கொடுத்தாலும் நீங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். செடிக்கு தண்ணி ஊற்றினா தான் அதோடய சத்து வந்து சீக்கிரமாக போய் சேரும். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தண்ணி ஊற்றி விட்டுடலாம். எல்லாத்துக்கும் உரம் போட்டு விட்டாச்சு. எல்லா ரோஜா செடிங்களுக்கும் நான் போட்டுட்டேன். இப்போ நல்லா நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 மகு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுதான் பாட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா வந்து இது ஒரு நேச்சுரலான ஃபெர்டிலைசர். இந்த வீடியோவே நான் வந்து யூஸ் பண்ண பிறகு ரிசல்ட் வர்றதுனால தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக ரிசல்ட் வரும். நீங்கள் 2 ஸ்பூன் கொடுத்தாலே போதும். எல்லா செடியும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வாரத்திலே வந்து துளிர் வைக்க ஆரம்பிச்சிடும். புது கிளைங்க வரும். அதுக்கப்புறம் மொட்டும் நல்லா பெருசாக பூக்கும். மொட்டும் நல்லா ஆரோக்கியமாக வளரும். செடிங்களும் நல்லா ஆரோக்கியமாக வளரும். மோஸ்ட்டாக வந்து நீங்கள் நேச்சுரல் ஃபெர்டிலைசரே கொடுங்க. அதுவும் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு செடி ஆரோக்கியமாக வளரும். இப்போ சம்மர் சீசன் இல்லையா, ஸோ மோஸ்ட்டாக வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் ட்ரை பண்ணுங்கள். எல்லா செடிக்கும் நம்ம தண்ணி ஊற்றி விட்டுட்டாச்சு. மிளகா விதை போட்டது, அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. இது ரோஸ்மெரி செடி. இதுவும் சின்ன சைஸில் நான் வாங்கிட்டு வந்து வச்சேன். இது வந்து இப்போ நல்லா வேர் பிடிச்சி ஓரளவு நிறைய கிளைங்க விட்டுருக்கு. இதில் வந்து ஒரு
டொமேட்டோ செடி வளர்ந்துருக்கு. தக்காளி, இது ஒரு தக்காளி செடி. இதில் நிறைய தக்காளி வளர்ந்துருக்கு. இது வந்து மேரிகோல்ட் செடி. நிறைய சின்ன சின்ன செடிங்க இருக்குது அதில்.